ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சிபென் சொல்லப்படுற மைனிங் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த சிபென் மைனிங் இப்போ ஸ்டாப் ஆகிருப்ப காண்பீர்கள். நீங்கள் உள்ளவே பார்த்தீங்கன்னா இந்த சிபென் அடையாளம் இருக்காது. இங்குன்னு சொல்லப்படுற புதுசாக ஒரு மைனிங் அண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்க் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல, ஒரு அப்டேட் கேட்டு நினைக்கிறேன். அந்த அப்டேட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு டோக்கன் வேறு டோக்கனாக மாறி இருக்குது. சிபென் ஆல்ரெடி மைன் பண்ண டோக்கன் அப்படியே இருக்குது தக்கனவா. நீங்கள் போய் வாலெட் ஆப்ஷனில் போய் பாருங்கள். உங்களுடைய மைன் பண்ணப்படுற டோக்கன்ஸ் எத்தனைன்னு சொல்லி ஷோ ஆகும். அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வாலெட்னு சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா, அந்த நாங்கள் எத்தனை பென் டோக்கன் மைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டும். நான் ஒரு 36,000 டோக்கன்ஸ் மைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்க் டோக்கன் கரண்டாக மைன் ஆகி கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் குழம்பி போவேன்னா தொடர்ச்சியாக சிபெனில் எப்படி ஒர்க் பண்ணிங்களோ, ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிங்களோ, அதே போல் இந்த இங்க் டோக்கன்லையும் 24 ஹவர்ஸ்க்குள்ள கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. சிபென் தந்த மாதிரி நிறைய அள்ளி தரையில் கொஞ்சமாக தான் இவங்க தராங்க. போக சில நேரத்தில் இது மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிஸ்க்ரீஸ் ஆகலாம், பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த டேக்கப் ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டோம். டேக்கப் ப்ரோட்டோகால் அவங்களுடைய டிஜி சம்பந்தமான ஒரு அப்டேட் வந்துருக்கு. Q1 அதாவது முதலாவது காலாண்டில் அதிகமாக லிஸ்ட் ஆகலாம்னு சொல்லி அவங்களுடைய டிஸ்கவுட்டில் அவங்களுடைய டெலிகிராம் கம்யூனிட்டி ஒன்றில் இப்படி ஒரு அப்டேட் ஒன்று மெசேஜ் ஒன்று போய்கிட்டு இருக்கிறது. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. டேக்கப் ப்ரோட்டோகால் ஏர்ட்ராப்பில் அதோட ஏஜென்ட் 301 ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்கள்ட்ட இந்த ஒரு அப்டேட் மார்ச் மாதம் 31ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மைண்டிட் இது ஒரு டெலிகிராம் டிஜி போர்ட். ஸோ டெலிகிராம் டிஜி போர்ட்டுடைய தற்போதைய நிலம் என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். $1 ப்ராஃபிட், $2 ப்ராஃபிட்டுக்காக நாங்கள் வருஷ கணக்கு மாத கணக்கு ஒர்க் பண்ணுறதாக இருக்குது. ஸோ இதில் டெலிகிராம் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக வரதில் மட்டும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. டெப்பின் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஓகே இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த இந்த சீசன் 4 வரப்போது இந்த நோட்பேட சீசன் 0, சீசன் 1, சீசன் 3, சீசன் 2 அவ்வளோ முடிஞ்சு எங்களுக்கு ப்ராஃபிட் தந்தவங்க தெரியும். ஏர்ட்ராப்ஸ் லிஸ்டிங் ஆனது. இப்போ சீசன் 3 போய்கிட்டு சீசன் 3 முடிஞ்சு இப்போ சீசன் 4 ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் அவங்களுடைய அந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய எவ்வளோ சீசன்லேயும் நீங்கள் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் எத்தனைன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட சில மிஷன்ஸ்கள் அவைலபிள் இருக்குது. சில மிஷன்ஸ்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மிஷன்ஸ்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டிபாசிட் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மிஷன்ஸ்கள் டெய்லி ஸ்ட்ரீக் கிளைம் எல்லாம் தொடர்ச்சியாக 7 நாள் ஒர்க் பண்ண அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. அப்படியான டாஸ்கள் அவைலபிள் அந்த டாஸ்க்கை பண்ணிக்கொள்ளுங்க. பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்காட்டியும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இந்த பில்லியன் டோக்கன் சொல்லப்படுற ஏர்ட்ராப் நான் எங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். பொலிகான் நெட்வொர்க் அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏர்ட்ராப். நீங்கள் என்ன செய்யணும்னா வெரி ஈஸி ப்ரோசஸ் தான். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கு வாங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் மேலே சர்ச் ஆப்ஷனில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து நிற்கும். நீங்கள் டெஸ்க்டாப் மோட்டில் போட்டு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல் மோட்லேயே ஒர்க் பண்ணலாம். அதில் கீழே அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்த பிறகு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்த பிறகு இதில் 2 இதாக நீங்கள் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் உடன் பண்ணுறீங்களா? சரி 2 பாக்ஸுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி வரும். அதில் நீங்கள் சில டாஸ்கள் பண்ண வேண்டியது. முதலாவது உங்களுடைய மெயிலை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு முதல்ல நீங்கள் மெயிலை கொடுத்தா ஓப்பன் ஆகணும். நீங்கள் கொடுத்தோடனே கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே மெயில் அட்ரஸை கொடுக்க சொல்லி வரும். அதோட நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அப்புறம் வெரிஃபை பண்ண பிறகு திருப்பி கீழே ஒரு இது இருக்குது, நீங்கள் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். அதையும் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொண்டீங்களான்னா மெட்டாமாஸ்க் கேட்கும். அதில் போய்ட்டு சைன்இன்லாம் பண்ணி வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கீழே ட்விட்டரை வெரிஃபை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ட்விட்டர் டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டருக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணி உங்களை ட்விட்டரை ஆதரைஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஆதரைஸ் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதோட ஷேர் பண்ணுறது ஊடாக நீங்கள் ரெஃபரல் இன்கம் பண்ணுறது ஊடாக சில பாயிண்ட்ஸுகளை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். மேலே ரெஃபரல் கோட் இருக்குது. உங்களுடைய ரெஃபரல் கோட் மேல் மூலையில் இருக்குது. ஸோ இதில் வேறு டாஸ்கள் எதுவுமே இல்லை. வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது, ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது, இமெயிலை வெரிஃபை பண்ணுறது, அதோட இன்வைட் பண்ணுறதுக்காக நீங்கள் பாயிண்ட்ஸ்களையும் ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இதோட இன்னும் 2-3 ரிவார்ட்ஸ்கள் வரதுக்காக இருக்குது. கமிங் சூன் சொல்லியிருக்குது. வாரம் நான் உங்களுக்கு எங்களுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அறிய தருவன். ஸோ இப்போ இருக்கிற டாஸ்கள் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் பவர்னு சொல்லப்படுற டோக்கன் நாங்கள் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த பில்லியன் ஏர்ட்ராப்பில் பவர்னு சொல்லப்படுற டோக்கன் இதுதான். இதில் பாயிண்ட்ஸானு தெரியல, பவர் தான் அந்த கோயினுடைய பேரானு தெரியல. ஆனால் நாங்கள் இப்போ பவர்னு சொல்லி நாங்கள் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு வைரலான ஏர்ட்ராப் ஸ்டோக் நெட்வொர்க்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் டெலிகிராம் சேனலில் முதல் நாள் ஷேர் பண்ணியிருந்தேன். $4 மில்லியன் அவங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் புதுசாக வந்திருக்கிற அடிப்படையில் இது ஒரு டெப்பின் ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்வோம். எங்களோட டெலிகிராம் சேனல் அதுக்குரிய லிங்கும் எக்ஸ்டென்ஷன் லிங்க் தருவோம். இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை காப்பி பண்ணி உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோக் வெரிஃபை அப்படி சொல்லி வரும். க்ரோம் வெப் ஸ்டோர்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே add to Chromeன்னு சொல்லி இருக்கும். add to Chrome கொடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகி உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஸ்டோக் வெரிஃபைன்னு சொல்லி ஒரு இருக்குது. இந்த ஸ்பார்க் லைட் நோட்டுக்குள்ள பாருங்கள். ஸ்டோக் வெரிஃபை தான் இந்த ஏர்ட்ராப்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி ஜாயின் த நெட்வொர்க்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் இந்த ஜாயின் த நெட்வொர்க் வர நேரத்தில் சில லோட் ஆனால் டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. அதை கொடுத்தீங்கன்னா அந்த சைன்இன் சைன்அப் கேட்கும். அதில் மேலே சைன்அப் கொடுத்துக்கொள்ளுங்க. சைன்அப்பில் உங்களோட இமெயில் அட்ரஸ், அதோட ஒரு பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணி போட்டு ரெஃபரல் கோட் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இல்லாட்டி என்னோட ரெஃபரல் கோட் எடுத்துக்கொண்டு அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு கோட் ஒன்று வரும். அந்த கோடை காப்பி பண்ணி திருப்பி கொண்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அது பிறகு கீழே சைன்இன் இருக்கும். சைன்இனை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட மெயில், நீங்கள் கொடுத்துருக்கிற மெயிலை இப்படி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மெயில் அட்ரஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இப்படி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் நாங்கள் என்ன பண்ண வேண்டிய டாஸ்க்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இதில் நாங்கள் செகண்ட்ஸ் ஓடிக்கொண்டு இருக்கும், டைம் ஓடிக்கொண்டு இருக்கும். மேலே வெரிஃபிகேஷன் ஆஃப்னு சொல்லியிருக்கு. நாங்கள் ரிமோட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அந்த ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஒன் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே லைட் மோடில் இருக்கிறது அப்புறம் டார்க் மோடில் வந்து அதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் ஒன்று தோணும். ஒளிவட்டம் தோன்றின உடனே உங்களோட கீழே டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். எனக்கு பாருங்கள் 9 செகண்ட் 10 செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. அதோட அந்த செகண்ட்ஸோட எங்களுக்கு கீழே வெரிஃபைடான பாயிண்ட்ஸை எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கு. அதோட ரெஃபரல் பண்ணிக்கலாம். ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபரல் கோட் வரும். அந்த ரெஃபரல் கோடை கொண்டு போய் உங்களோட இன்வைட் பண்ணுற ரெஃபரல்ஸுக்கு நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். அதோட எக்ஸ்டென்ஷன் எல்லாருக்குமே கமெண்ட் தான். ரெஃபரல் கோடை நீங்கள் என்டர் பண்ணுற இடத்துல உங்கள் ரெஃபரல் கோடை என்டர் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி டைம் கொடுத்துக்கொள்ளும். ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் கோட் ஷோ ஆகுது. கீழே ரிப்போர்ட்டிங்னு சொல்கிற இடத்துல பாருங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. எனக்கு மிக குறைந்த அளவு பாயிண்ட்ஸ் தான் ஆட் ஆயிருக்கு. நாங்கள் ஒன் பண்ணி அடிக்கடி வந்து ஒன் பண்ணி விடணும். சில நேரங்கள் ஆஃப் ஆகிடுது. டேக்கில் வந்து ஒன் பண்ணி விட்டிங்களா இருந்தால் உங்களுடைய டைம் ஓடிக்கொண்டிருக்கும். டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிப்போர்ட்டிங்னு சொல்கிற இடத்துல ஆட் ஆகி கொண்டு வரும். ஸோ ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க, ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பற்றி வேறு அப்டேட்கள் வரேன் நான் உங்களுக்கு வருங்காலத்தில் தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.